தேர்தல் ஆணையத்திற்கிட்ட இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன கோரிக்கை வைக்க போகிறார்? தன்னுடைய வாதமா அவர் என்ன வைக்க போகிறார்? இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திரு ஓ பன்னீர்செல்வம் வைப்பாரா? சார், நான் அவங்க ஸ்டுடியோவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தரவா பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. நான் இங்க இருந்து பேசுறேன், உங்களுக்கும் அடிக்கடி குறுக்கீடு பண்றீங்க பாலா சார். இல்ல, கொஞ்சம் பேச நிறைய பேசியிருக்கீங்க, தாராளமா. இல்ல எனக்கு வெரி ஆஃபன் இல்ல கொஞ்சம் நான் பேசுகிறேன். திரு தமிழ்மணி அவர்கள் சொன்ன கருத்தை அண்ணன் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் ஆமோதித்தது எனக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது திரு சூரியமூர்த்தியுடைய கோரிக்கை வேண்டுமென்றால் சின்னத்தை இந்த பெட்டிஷன்லாம் டிஸ்போஸ் பண்ணவர்களையும் யாருக்கும் ஒதுக்க வேண்டாம் என்பது சூரியமூர்த்தியுடைய கோரிக்கை வேண்டுமென்றால் இருக்கலாம். அவர் ரெஸ்பாண்டன்டா சேர்த்திருக்கக்கூடிய 3வது ரெஸ்பாண்டன்ட் அண்ணன் ஓபிஎஸ். அந்த அடிப்படையில் 4வது ரெஸ்பாண்டன்ட் இபிஎஸ் நீங்க பதில் வாங்கிட்டு எங்ககிட்ட வாங்கலங்கிறது தான் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் எழுப்பினது. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நாங்கள் அங்கு சொல்லக்கூடிய பதில் என்பது என்னமோ இவங்களே முடிவெடுக்கிறாங்க. திரு பிரியன் அவர்களும் திரு நம்முடைய தமிழ்மணி அவர்களும் முடிவெடுக்கிறாங்க. ஓபிஎஸ் முடக்க சொல்வார்கள். இல்லை, நாங்கள் உரிமை கோருவோம். இரட்டை இலை சின்னத்திற்கு தொண்டர்களால் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் எனக்கு உரிமை இருக்கிறது, சின்னம் எனக்கு வேண்டும் என்ற உரிமை கோருவோமே தவிர இவங்க ஸ்பெகுலேட்டிவா சொல்ற மாதிரி நாங்க முடக்கிறதுக்கு எந்த காலத்துக்கு முயற்சி எடுக்க மாட்டோம். திரு கேசிபி கூட சொன்னாரு, ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அப்ப ஏதோ ஓபிஎஸ் முடக்க சொன்னார்ல, அது கிடையவே கிடையாது. சின்னத்தை 2 தரப்பு கேட்கிறோம். இன்றைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ், திருமதி சசிகலா அம்மார், திரு தினகரன் ஒரு குறிப்பாகவும் தன்மைத்தை நடத்திய நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் அண்ணன் மதுசூதனன் நிறுத்தி நாங்கள் இருவரும் சின்னத்தை கேட்கிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து முடக்குகிறது. ஓபிஎஸ் முடக்க சொல்லி கேட்கவில்லை. தயவுசெய்து தவறான தகவலை சொல்லாதீங்க. என்ன கேசிபி என்ன, நீங்க தவறான தகவலை சொல்லாதீங்க. உரிமை இருக்கிறது. தொண்டர்களால் தேர்ந்து அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு சின்னத்தை ஒதுக்குங்கள் என்று நாங்கள் கேட்போமே தவிர ஒரு காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு தள்ளுவதற்கு நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் துணை போக மாட்டோம். அந்த எண்ணம் எங்களுக்கு எந்த காலத்திலும் எங்களுடைய ரத்தத்திலே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முறையாக தேர்தல் ஆணையம் என்னை கேட்டிருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட இல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படியான ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறார் அப்படின்னா திருமிகு ஜானகி அவர்களை போல பெருந்தன்மையோடு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒப்படைக்காம தொடர்ந்து வெறும் வழக்குகளை மட்டுமே போட்டுக்கொண்டு நீதிமன்ற வாசலிலேயே காத்திருக்கிறார் விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க. சரி, திரு பாலா அவர்களே, அவங்க சொல்றத நீங்கள் வலியுறுத்தி ஒருவருடைய உரிமை நல்லது, நல்ல பதில் சொல்ற இருங்க. ஒருவருடைய உரிமை, தார்மீக உரிமை, சட்ட ரீதியான உரிமை பறிக்கப்படுகிற பொழுது அதை உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய இடம் என்பது நீதிமன்றம். அந்த அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக 75 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். போன வாரம் கூட நாங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்கோம். தேர்தலை சந்திக்கலையா? ராமநாதபுரத்தில் கிடைச்ச சின்னத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் இரட்டை சின்னத்தை வச்சுட்டு டெபாசிட் இழக்கலையா? அங்க மட்டுமா 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட். சட்டமன்ற தொகுதி வாருங்க, திரு வில்சன் சொன்னாரு 15வது தோல்வின்னு, 11வது தோல்வியை நோக்கி திரு இபிஎஸ் செல்கிறார். சட்டமன்றத்தில் 88 டெபாசிட் போச்சு ரெட்டலை, 133வது இடம், 44வது இடம், 1 லட்சம் ஓட்டு அங்க விளவங்கோட்டில் காங்கிரஸ் வாங்குது வேற 5000 ஓட்டு வாங்கி கேவலம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றுபட்டாதான் உண்டு. நாங்க எங்களை பொறுத்தளவில் இரட்டை சின்னத்தை ஒதுக்கக்கூடிய உரிமை திரு இபிஎஸ் கிடையாது. அன்டில் தி சிவில் சூட் மெயின் சூட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப், மூல வழக்கு முடியும் வரை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, திரு இபிஎஸ் அவர்களுக்கு சின்னத்தை ஒடுக்கக்கூடிய உரிமை கிடையாது. எனக்கும் உரிமை இருக்கிறது. சின்னத்தை எனக்கு வழங்குங்கள் என்று கேட்கத்தான் போறோமே தவிர முடக்க சொல்லி நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். உரிமையை கேட்போம்.
எங்களுக்கு சின்னம் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டால் கலங்காண்மாவும் வெற்றி பெறுவோம். ஓகே, வெற்றிக்கு ஒரே வழி இன்றைக்கும் இணைப்பு தான், அதை நாங்கள் நம்புகிறோம். ஓகே. அதாவது சுப்ரத்தினம் போன்ற உண்மையான அதிமுக விசுவாசிகள், நான் உள்பட அதிமுக தொண்டர்கள் யாரு இரட்டைலை சின்னம் முடக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை விரும்ப மாட்டாங்க. என்கிட்டவே ஒரு முறை தினகரன் கேட்டாரு, முடக்க சொல்லி கேளுங்க, நான் மறுத்துட்டேன். ஆனா ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்துல அந்த வழக்கு நடக்கிற பொழுதே ஆல்டர்னேட்டா என்ன கட்சி பேரு என்ன சின்னம் என்பதை நானும் கூட இருந்தேன். அப்ப அவர் தேர்தல் ஆணையத்துல கொடுத்தார். அது சுப்ரத்தினத்துக்கு தெரியாம ஓபிஎஸ் பண்ணுகிற தவறே அந்த நேரத்தில் அவருக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு உடனே சரின்றுவார். எதிர்கால திட்டமோ கட்சியினுடைய எதிர்கால நலனோ இல்ல, தனக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சா அப்படியே ஜம்ப் பண்ணிடுவார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு போன் அடிச்சா சுப்ரத்தினுக்கு பேசிட்டு இருப்பாரு, அவர் ஆதரிச்சு அவர் அங்க டீல் பேசிட்டு இருப்பாரு. அந்த நம்பகத்தன்மை அவரிடத்துல இல்ல. பேசுவோம். இங்க கட்சி பொதுச் செயலாளர் பதவி, எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கும்போது இந்த வழக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் ஒற்றை தலைமையை உறுதி செய்து கட்சி பணிகளை எல்லாம், தேர்தல் பணிகளை எல்லாம் தீவிரப்படுத்துறார். இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய நோட்டீஸ், இது சவாலா சமாளிக்கக்கூடிய ஒன்றா? சார், இது ஒண்ணுமே இல்லை சார். திரு ஓபிஎஸ் சின்னத்தை என கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவரா மனு போட்டிருக்காரு வேணும்னுட்டு, அவரும் மனுவா விசாரிக்கிறாங்க. இப்ப இல்ல ஏதாவது இவர் சூரியமூர்த்தி திரு ஓபிஎஸ் எனக்கு அலாட் பண்ணு மனு கொடுத்திருந்தாருன்னா அதை ஒரு பேச முடியும். சரி, அதை இல்லாத வரைக்கும் இல்ல சூரியமூர்த்தி 1A இதை முடக்குங்க, B ஓபிஎஸ் கொடுங்கன்னு அவர் மனுவில் சொல்லி இருந்தாருன்னா, இல்லைங்க ரெண்டும் சொல்லி இருக்கணும். நீங்க அவர் சொல்லிருக்காரு பாருங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். ஓபிஎஸ் 1 போகாம இருந்துடலாம். அதுதான் அவருக்கு உண்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த பக்கம் எட்டி பார்க்க என்னுடைய கருத்தா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. கமிட் ஆகாம இருக்குன்னு ஆசைப்பட்டார்னா அதான் அவருக்கு சேஃப். அங்க போய் இதை முடக்குன்னு சொன்னாலும் ஒரு கெட்ட பேரு, எனக்கு குடுன்னு கேட்க முடியாது. முடக்க சொல்லி நாங்க கேட்க மாட்டோம்னு சுப்ரத்தினம் சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே கேட்க முடியாதவர்னு தான் சொல்றேன். சரி, அவர் தப்பா சொல்றாரு, என்னையும் பிரிவினையும் நாங்க சொல்லவே இல்லை. அவரு கேட்க முடியாது. ஏன்னால் அவரு கட்சிக்கு எதிராக இப்பயே அந்த சின்னத்துக்கு எதிர்த்து, அதிமுக சின்னத்துக்கு எதிர்த்து தேர்தலில் நின்றுட்டாரு. நம்பர் 2 ஹைகோர்ட்ல வழக்கு போட்டுட்டாரு. அந்த சின்னத்தின் மேல அவர் தோத்த வழக்கு, எலெக்ஷன்ல தோத்த வழக்கு போட்டுட்டாரு. அதுவே நாளைக்கு இந்த இதை எடுத்தாங்கன்னு வச்சுங்க, சிவில் சூட்டை எது பெண்டிங்கா இருக்கு, நாளைக்கு காலையில இபிஎஸ் தரப்பு ஒரு மனுவை போட்டுரும். இவரு இந்த நடத்துறதுக்கு டிஸ்குவாலிஃபைடு. ஏன்னா எப்ப இவரு